Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் காலேஜ் கோவர்ஸ் உங்களுக்கான வீடியோ இது. உங்களுடைய க்ரூமிங் எசென்ஷியல்ஸ், மேக்கப், ஸ்கின் கேர், ஹேர் கேர், அப்புறம் இதர சில க்ரூமிங் விஷயங்கள் இதை பட்ஜெட்குள்ள நீங்க எப்படி எடுத்துட்டு வரலாம் அப்படின்றதுக்கான சில ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் அண்ட் இதெல்லாம் மட்டும் தேவை அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன கைடு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். இது எல்லாமே அண்டர் ₹500 ஈச் ப்ராடக்ட். அண்ட் நான் உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, நேர்ல போய் வாங்குறதை விட ஆன்லைன்ல வாங்குறது வந்து பெட்டர். ஆல்சோ இப்போ அமேசான்ல உங்களுக்கு ஆஃபர் டைமும் நடந்துட்டு இருக்கு. ஸோ திஸ் வுட் பி த ரைட் டைம் டு மேக் யுவர் பர்ச்சேஸ். இந்த மாதிரியான டைம்ல நல்லா டீல்ஸ் இருக்கிற மாதிரியான டைம்ல நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்க போகுது. ஸோ மேக் ஷுர் யூ யூஸ் ஆஃபர் டைம்ஸ். நல்ல டீல்ஸ்ல இருக்கும் போது வாங்கிக்கோங்க. நான் எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் வந்துட்டு மேக்கப் குள்ள போயிடலாம். ஆஃப்கோர்ஸ் ஸோ காலேஜ் க்ரூமிங் அப்படியே மேக்கப் எசென்ஷியல்ஸ்னு வரும்போது வீட்டிஷ் /மீடியம் இல்லைன்னா ஃபேர் ஸ்கின் டோன்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஸ் ப்ராடக்ட்ஸ்க்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிபி கிரீம் இல்ல ஒரு ஃபவுண்டேஷன் இல்ல கன்சீலர், இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு ₹90 இல்ல ₹100 டாஸ்லர், ப்ளூ ஹெவன், ஸ்விஸ் பியூட்டி இந்த மாதிரியான பிராண்ட்ஸ்ல நிறைய ஷேட்ஸோட இருக்கு. ஆனா டீப்பர் ஸ்கின் டோனுக்குன்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த பிராண்ட்ஸ்ல லைக் அஃபோர்டபுள் பிராண்ட்ஸ்ல உங்களுக்கு டீப்பர் ஸ்கின் டோன்ஸ் வந்து டீப்பர் ஷேட்ஸ் வந்து கிடைக்கிறது கிடையாது. ரொம்ப ரேரா தான் கிடைக்குது. அண்ட் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதுலயும் எனக்கு அந்த அளவுக்கு கன்வின்சிங்கா இது நல்லா இருக்கு, இது நல்லா டெட் அஃபோர்டபுளா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப பெருசா எதுவும் ஃபீல் ஆனது கிடையாது. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஸ்கிப் இட். நீங்க வேணா இன்சைட்டோட கன்சீலர் பண்ண மேபி யூ கேன் ட்ரை. பட் ஸ்டில் வாட் ஐ வுட் ரெக்கமெண்ட் இஸ், நீங்க வந்துட்டு கொஞ்சம் மீடியம் டு டீப்பர் ப்ரௌன் ஸ்கின் டோன்ல இருக்கீங்கன்னா பேஸ் ப்ராடக்ட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம அந்த ரீசன் மட்டும் இல்லாம நீங்க வந்துட்டு இந்த டைம்ல உங்க ஸ்கின்ல டெய்லி காலேஜ் போகும்போது ஏதாவது ஒரு க்ரீமோ இல்லைன்னா கன்சீலரோ இல்லைன்னா காம்பாக்டோ வந்துட்டு போட்டு போறதை வந்து தவிர்க்கலாம். ஒகேஷனலா போடுறதுக்கு நான் உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் வந்து வச்சிருக்கேன். ஸ்விஸ் பியூட்டியோட கன்சீலர், அதுக்கப்புறம் மார்ஸோட கன்சீலர், இந்த மாதிரியான கன்சீலர்ஸ் மேபி ஒகேஷனலா யூ கேன் யூஸ். அகைன் நாட் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் பிபி கிரீம்ஸ். ஃபவுண்டேஷனுக்கு பதிலாக கன்சீலர் வில் டூ த ஜாப். என்னுடைய சேனல்ல மீதி வீடியோஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி கன்சீலர் மட்டும் வச்சு மினிமலான லுக் வந்து நீங்க பண்ணலாம் அப்படின்றதுக்கான நிறைய டியூட்டோரியல்ஸ் நான் போட்டிருக்கேன். நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ கன்சீலர்ஸ்க்கு இந்த ஆப்ஷன்ஸ் யூ கேன் ஆப்ட் ஃபார். அதுக்கப்புறம் இதை செட் பண்றதுக்கு பவுடர் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு காம்பாக்ட் பவுடர் வந்து மேப்ளினோட காம்பாக்ட், அந்த ஃபிட்மி காம்பாக்ட். அதுலேயே உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஒரு அண்டர் ₹200 ஒரு காம்பாக்ட் வேரியன்ட் ஒன்று இருக்கு. அதுல உங்களுக்கு ஒரு டீசென்டான ஷேட் ரேஞ்ச் இருக்கு, டீசென்ட் தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஒரு இந்த ஃபிட்மி ரேஞ்ச்ல இருக்கிறதுல இந்த ஸ்கொயர் பாக்ஸ்ல வர்றது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ₹300 to ₹400 வரும். அது அகைன் நல்ல டீல்ல இருந்தா மட்டும் வாங்குங்க. ஆல்சோ ஷேட்ஸுமே இருக்கு. அப்படி இல்லைன்னா யூ கேன் ஆல்சோ ஸ்கிப் தட். நேரா நீங்க வந்துட்டு ஒரு லூஸ் பவுடர் எடுத்துக்கலாம். லூஸ் பவுடருக்கு ஐ வில் கிவ் யூ ஒரு ரெக்கமெண்டேஷன். என்னன்னு பாத்தீங்கன்னா மார்ஸோட லூஸ் பவுடர்ஸ். இது வந்து டிரான்ஸ்லூசன்ட் பவுடர், பனானா பவுடர் இருக்கு. நீங்க உங்க ஸ்கின் டோன் பொறுத்து நீங்க வந்துட்டு மீடியம் டு ஃபேர் ஸ்கின் டோன்ல இருக்கீங்கன்னா டிரான்ஸ்லூசன்ட் பவுடரை எடுத்துக்கோங்க. அதை நீங்க ஜஸ்ட் ஸ்கின் கேர் மட்டும் பண்ணிட்டு உங்க முகத்துல வந்துட்டு அந்த பவுடர் லைட்டா செட் பண்ணாலே போதுமானதா இருக்கும். அந்த ஒரு மேட் ஃபினிஷ் கொடுக்கும். அப்படி இல்லை நான் டீப்பர் ஸ்கின் டோன்ல இருக்கேன் அப்படின்னும் போது நீங்க வந்துட்டு ஜஸ்ட் வெறும் ஸ்கின்ல ஒயிட் பவுடர் போடாம இந்த பனானா பவுடர் போட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த கிரே ஆகாத பிரைட்னஸ் வந்து உங்க ஸ்கின்ல கொஞ்சம் கொடுக்கும். ஸோ அதனால இந்த 2 ஷேட்ஸ் டிபெண்டிங் ஆன் யுவர் ஸ்கின் டோன் நீங்க வந்து பிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க நார்மல் டால்கம் பவுடர்ஸ் கூட தாராளமா யூஸ் பண்ணலாம். கூகுள் சாண்டில் இருக்கு, பேபி பவுடர் இருக்கு, பான்ஸ் பவுடர் இருக்கு. யூ கேன் டெஃபினெட்லி யூஸ் இட். தென் ஐ வுட் ரெக்கமெண்ட் யூ டு யூஸ் அ மஸ்காரா. மஸ்காரா வந்துட்டு நாட் ஜஸ்ட் டு கோட் யுவர் லேஷஸ், பட் மஸ்காரா வச்சு நீங்க வந்துட்டு உங்க ஐப்ரோஸையும் வந்து டேம் பண்ணலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளைஅவேஸ் இருக்குன்னா அதையும் நீங்க வந்து டேம் பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸ் பண்ணிக்கலாம். மஸ்காராஸ்க்கு வந்துட்டு மேபிளோட மஸ்காராஸ் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மேபிளினோட மஸ்காராஸ் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் மார்ஸோட மஸ்காராஸ் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது ரெண்டுமே அஃபோர்டபுள் ரேஞ்ச்ல நல்ல குவாலிட்டியில கொடுத்துட்டு இருக்கேன் மஸ்காராஸ். அடுத்தது காஜல். அஃப்கோர்ஸ் காஜல் வச்சுக்கிறது நல்லது. நீங்க கண்ணில வைக்கல அப்படின்னாலும் இது ஐலைனரா யூஸ் பண்ணிக்கலாம். பட் வாட் ஐ வுட் சே இஸ் இதர் காஜல் ஆர் ஐலைனர், இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. கன்சிடரிங் த பட்ஜெட், லைக் ஒரேடியா நம்ம போட்டு எல்லா கேட்டகரியிலயும் ஒன்னு வாங்குறோம்னாலே இதுவே ஒரு 3000 கிட்ட வந்துடும். ஸோ அதனால இது ஃபர்ஸ்ட் அப்படின்னும் போது நீங்க 2 யூஸ் பண்ற ஆளா இருந்தா 2 வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது 1 இஸ் ஃபைன். லாக்மே மேக்ஸ் குட் காஜல். ஸோ அண்ட் ஐலைனர். ஸோ அந்த ஐலைனர், காஜல் இது 2 லாக்மே. அண்ட் பிளாக் மட்டும் இல்லாம நான் உங்களுக்கு ஒரு ப்ரௌன் காஜலும் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ண போறேன். அகைன் லாக்மேல வந்து நீங்க வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ப்ரௌன் காஜல் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ப்ரௌன் காஜல் கண்ணில் வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம்.
ஐ ஷேடோவாக யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம், லிப் லைனராக யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா லிப் லைனர் நான் உங்களுக்கு ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஒரு ப்ரௌன் கலர்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிக்மெண்டட் ஸ்கின்னாக இருக்கும் உங்கள் முகத்தில், நீங்கள் ஃப்ளாலெஸ்ஸான ஒரு மேக்கப் போடலைன்னா உங்களுக்கு வந்து முகம் வந்து கிரேயாக தெரியும். நம்ம இப்போ நான் நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலை கரெக்டாக, லைக் ஆரஞ்ச் கன்சீலர் இல்லை நார்மல் கன்சீலர் ஃபவுண்டேஷன்லாம் ரெக்கமெண்ட் பண்ணலை. ஸோ அந்த பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பவுடர் மட்டும் போட்டு செட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுடைய வாய் சுற்றி இருக்க ஏரியா கிரேயா இருக்கும். நீங்க ஒரு லிப் பாம் மட்டும் போடுறீங்கன்னா கூட அது ஒரு மாதிரி கொஞ்சம் அனிமிக்கா தெரியுற மாதிரி இருக்கும். அண்ட் அதை இன்னுமே ஃபைன் ஃபினிஷ் பண்றதுக்கு இஃப் யூ ஹேவ் அ ப்ரௌன் லிப் லைனர் லைட்டா நீங்க அவுட்லைன் பண்ணிட்டு கான்டோர் பண்ணிட்டு போடுறீங்க அப்படின்னா இட் வுட் லுக் நைஸ், டீசெண்டா இருக்கும். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ஹேவ் அ ப்ரௌன் லிப் லைனர். உங்களுக்கு வேற லிப் லைனர் கேட்டகரிஸ்லேயே வந்துட்டு ப்ரௌன் கலர் ப்ராப்பரா செட் ஆகுது அப்படின்னா வெல் அண்ட் குட். பட் ஃபார் மீ பர்சனலி நிறைய பிராண்ட்ஸ்ல வந்து வரக்கூடிய டார்க் ப்ரௌன் இருக்கிறதே வந்து எனக்கு டார்க் ப்ரௌனா பெர்ஃபார்ம் பண்ணாது. ஸோ ஐ சூஸ் காஜல் இல்லைனா ஐப்ரோ பென்சில் டு லைன் மை லிப்ஸ். அதை நம்ம லைட்டாக தான் போட போகிறோம். அண்ட் ஆல்சோ நீங்கள் லைன் தான் பண்ண போறீங்கன்றதுனால இட்ஸ் நாட் கோயிங் டு கோ இன்சைட். ஸோ இட் இஸ் ஓகே டு யூஸ், நாட் லைக் தி என்ன சொல்றது ரிலேபிளான ஒரு விஷயம் கிடையாது அதை யூஸ் பண்றது லைக் ஆன் அ ரெகுலர் பேசிஸ். பட் எப்பயாச்சும் யூஸ் பண்றதுக்கு லைட்டாக கரெக்ஷன் மாதிரி பண்றதுக்கு வந்து இட்ஸ் ஃபைன் டு யூஸ் அ காஜல் ஆன் யோர் லிப்ஸ். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்க வந்துட்டு மல்டிபர்பஸ் பண்ணிக்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஒரு ப்ரௌன் காஜல் ரெக்கமெண்ட் பண்றேன். தென் டிண்டட் லிப் பாம்ஸ். லிப் பாம்ஸ் இட்ஸ் அப் டு யூ. உங்களுக்கு டிண்ட் வேணாம்னா கிளியர் லிப் பாம் வச்சுக்கோங்க. டிண்ட் வேணும்னா தேர் இஸ் மேபிளின், நிவியா. அதுக்கப்புறம் வி ஹாவ் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் விஷயங்கள். ஓகே, எங்கிட்ட இன்னும் கொஞ்சம் பக்ஸ் நான் வந்து வச்சிருக்கேன். ஐ வாண்ட் அ டிண்டட் சீக் அண்ட் லிப் சீரம் ஆர் க்ரீம் ப்ராடக்ட் அப்படின்னா எர்த் ரிதம் மேக்ஸ் குட் அண்ட் அஃபோர்டபுள் லிப் அண்ட் சீக் டின்ஸ். அதுக்கப்புறம் லாக்மே இது கூட நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்களுக்கு இந்த க்ரையான் வடிவில் வேணும்னா லாக்மேக்கு பாப் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு லிக்விட் வடிவில் வேணும்னா நீங்க வந்து எர்த் ரிதம் வந்து தாராளமா ட்ரை பண்ணலாம். தென் லெட்ஸ் மூவ் ஆன் டு ஹேர் கேர். ஹேர் கேர்னு வரும்போது பாத்தீங்கன்னா நார்மல் ரொட்டீன்ல நீங்க வந்துட்டு இப்போ வீட்டில தான் காலேஜ்ல இருந்து போறீங்க அப்படின்ற பட்சத்துல வீட்டில் இருக்கவங்களே வந்து யூஸ் பண்ணுவாங்க ஷாம்பூ, கண்டிஷனர் இதெல்லாம். அப்படி பண்ணலன்னா நீங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னீங்கன்னா மளிகை ஜாமான் லிஸ்ட்ல அது வந்துடும், உங்களுடைய பியூட்டி லிஸ்ட்ல அது வராது. பட் இல்லை நான் தனியாக தான் இருக்கேன் ஆர் நான் பியூட்டி லிஸ்ட்ல தான் தனியாக தான் வாங்கிக்க போறேன் அப்படின்னா இஃப் யூ கைஸ் வாண்ட் டு யூஸ் சல்ஃபேட் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் ஐ வுட் ரெக்கமெண்ட் யூ லவ் பியூட்டி அண்ட் பிளானட் பிராண்ட். அவங்களது எனக்கு வந்து பர்சனலாக பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. ஸோ அவங்க ரேஞ்ச் வந்துட்டு சின்ன சின்ன பாட்டில்ஸ் உங்களுக்கு அரௌண்ட் 300 rupees கிடைக்குது. யூ கேன் யூஸ் தட். அண்ட் டிஃப்ரெண்ட் கன்சர்ன்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ஸ் இருக்கு. லைக் கரி லீவ்ஸ் போட்டது இருக்கு, முடி நல்லா வளர்றதுக்கு, முடி கம்மியாக கொட்டுறதுக்கு. லாவெண்டர் இருக்கு, அதுவும் ஃப்ரிட்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு. டீ ட்ரீ இருக்கு, டேண்ட்ரஃபை ட்ரீட் பண்றதுக்கு. ஸோ உங்களுடைய கன்சர்ன் என்னன்றதை பொறுத்து நீங்க அந்த பிராண்ட்ல இருந்து தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் அ நைஸ் பிராண்ட். அது இல்லாமனா ஐ வுட் ரெக்கமெண்ட் யூ டவ்வோட ரேஞ்ச் ஆஃப் ஹேர் கேர். அது நல்லா இருக்கும், டீசெண்டாக இருக்கும், வாசனையா இருக்கும். ஸோ வாசனை இஸ் ஆல்சோ சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட். லைக் கிளீன், நீட் அண்ட் நல்ல வாசனையா நீங்க வந்து இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் நல்லது, உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லது. ஸோ டவ்வோட ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பெட்டர் ஃப்ராக்ரன்ஸ் வந்து கொடுக்கும் நீங்க யூஸ் பண்ணும்போது. அண்ட் கண்டிஷனர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களால் முடிஞ்சா நீங்க ஹேர் மாஸ்க் வாங்கிக்கோங்க. பட் ஹேர் மாஸ்க் நல்ல கண்டிஷன்ல ஒர்க் ஆகுற மாதிரியான இருக்க ஹேர் மாஸ்க் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சைட்ல போகும். ஸோ அதை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு யூ கேன் ஆப்ட் ஃபார் கண்டிஷனர்ஸே வந்து நல்லா இருக்கும். லாரியலோட கண்டிஷனர்ஸ், டவ்வோட கண்டிஷனர்ஸ்லாம் வந்துட்டு தே ஒர்க் குட். டேம் பண்றதுக்கு, ஃப்ரிஸ் இல்லாம இருக்கிறதுக்கு, வாசனை கொடுக்கறதுக்கு. ஸோ யூ கேன் ஆப்ட் ஃபார் லாரியல் ஆர் டவ்வோட கண்டிஷனர்ஸ். ஹேர் சீரம்க்கு ஐம் கோயிங் டு கிவ் யூ 2 ரெக்கமெண்டேஷன்ஸ். ஒன்று வந்துட்டு என்னுடைய அல்டிமேட் ஃபேவரட். ஓகே, இது வந்துட்டு லாரியலோட எக்ஸ்ட்ராடினரி ஆயில் அண்ட் சீரம். ஸோ இது வந்து நல்லா உங்களுக்கு ஃப்ரிஸை டேம் பண்ணும், முடியை வந்துட்டு மேனேஜபிளாக ஆக்கும், ஹெல்த்தியாக ஆக்கும். இதை நீங்கள் வெளியில் போகும்போது போட்டுக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய லென்ஸில் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு படுக்கிறீங்கன்னா மேனேஜபிளாக இருக்கும், முடி கச்சா மொச்சான்ட்டு இருக்காது. அதுக்கப்புறம் பயாலஜோட ரேஞ்ச் ஆஃப் ஹேர் சீரம்ஸ் கூட உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். எனக்கு வந்து பயாலஜோட ஹேர் சீரமோட வாசனை ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த வாசனைக்காக ஐம் கிவிங் யூ திஸ் ரெக்கமெண்டேஷன். பட் எனக்கு வாசனைலாம் வேண்டாம், எனக்கு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா ட்ரை தி லாரியல் ஹேர் சீரம் இன் ஆயில் இன் சீரம் திங்கி. ஹேர் ஆயிலிங் இஸ் அ மஸ்ட். ஓகேவா? நீங்கள் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு அன்னைக்கு ஈவினிங்கே ஹேர் ஆயில் பண்ணி உங்கள் மண்டையில் வச்சிடணும்
அடுத்த ஹேர் வாஷ் வரைக்கும் ஆயில் இருக்கணும் அப்படின்றத நான் சொல்லலை. ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் 1 மணி நேரம் முன்னாடியாச்சும் நீங்கள் வந்து ஹேர் ஆயில் பண்ணி ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது ஹேர் ஆயில் பண்ணியிருக்க முடியல ஹேர் வாஷ் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு டிஃப்ரென்ஸும், அந்த மாதிரி ஆயில் பண்ணாத முடியல நீங்கள் வாஷ் பண்ணும்போது வரக்கூடிய ரிசல்ட்டும் உங்களுக்கு ரொம்ப ஆப்வியஸாக வந்து தெரியும். ட்ரை யூசிங் ஹேர் ஆயில் போத் ஆன் யுவர் ஸ்கேல்ப் அண்ட் லென்ஸ் இல்லைன்னா கூட ஜஸ்ட் ஒன்லி ஆன் யுவர் ஸ்கேல்ப். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் 1 hour முன்னாடி, அப்படி இல்லைன்னா ஒரு மேக்ஸிமம் 6 hours. உங்களுக்கு உங்களுடைய பாடி கண்டிஷன் வந்து ஒத்துக்கும், முடியும் வந்து நல்லா செட் ஆகுது. சின்னதுலேருந்து நான் நைட்லாம் வந்துட்டு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு படுக்கிற ஆள் தான், எனக்கு செட் ஆகுது அப்படின்னா ஓவர் நைட் கூட நீங்கள் வந்துட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் வாஷ் பண்ணிக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. பட் அட்லீஸ்ட் 1 hour இருக்கிறது வந்து நிஜமாவே நல்ல ஒரு ஆப்வியஸான சேஞ்ச் வந்து உங்கள் முடியில் வந்து கொடுக்குது when you wash it off. ஸோ do try it out. ஹேர் ஆயிலுக்கு வந்துட்டு I would recommend Parachute and Indulekha. இது 2 வந்து என்னுடைய ஆக்சுவலி ஃபேவரட்ஸ். ஸோ யா, ஸ்கின் கேரில் வந்துட்டு லெட்ஸ் கீப் இட் வெரி சிம்பிள். ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், அவ்வளோதான். லிப் பாம் ஆல்ரெடி நம்ம மேக்கப்பில் பார்த்துட்டோம், ஸோ அதே யூ கேன் ரீயூஸ் இட். ஸோ ஃபேஸ் வாஷ்னு வரும்போது ஐ வுட் ரெக்கமெண்ட் யூ இந்த சிம்பிளோட ஃபேஸ் வாஷ். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபேஸ் வாஷஸ். லைக் மைல்டாக இருக்கும், ஜென்டலாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். ஸோ அது எல்லா ஸ்கின் டைப் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசருக்கு வந்து கிளாசிக் ஸ்டார்டர் கிட்ல இருக்கக்கூடியது வந்து நிவ்யாவோட மாய்ஸ்சரைசர்ஸ். அது வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல இருக்கு. ஸோ யூ கேன் கெட் விச் எவர் ஒன் யூ லைக். ஸோ நிவ்யாவோட மாய்ஸ்சரைசர்ஸ். சன்ஸ்கிரீனுக்கு வந்துட்டு ஹேண்ட்ஸ் டவுன் அக்வாலஜிக்காவோட சன்ஸ்கிரீன். ஆக்சுவலாக அக்வாலஜிக்கல் சன்ஸ்கிரீன் உங்களுக்கு போடுறீங்க அப்படின்னா டே டைமில் மாய்ஸ்சரைசர் கூட தேவையில்லை, ஏன்னா அதுலேயே உங்களுக்கு அந்த மாய்ஸ்சரைசிங் தன்மை இருக்கக்கூடிய ஒரு விஷயமும் இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக டே டைமில் மாய்ஸ்சரைசர் போட்டு சன்ஸ்கிரீன் போடணும் அப்படின்றது கிடையாது. பட் நைட் டைம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் போடணும் அப்படின்றதுக்காக நான் மாய்ஸ்சரைசர் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஆக்னே இருக்குது, அதுக்கு நான் வந்து இந்த சாலிசிலிக் ஆசிட் பேஸ் பண்ணதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா காலேஜ் கோவர்ஸ் ஒரு லேட் 20s and early 20s, லேட் டீன்ஸ் early 20s இருப்பீங்க. நான் வந்து ஆக்டிவ்ஸ் உங்களுக்கு வேண்டான்னு சொல்லுவேன். லைக் நீங்களா எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் செக் பண்ணிட்டு போடுறீங்க அப்படின்னா தட்ஸ் ஃபைன். பட் நீங்களா வந்துட்டு நான் வந்து ஆக்டிவ்ஸ் இருக்கக்கூடிய இந்த வைட்டமின் சி, சாலிசிலிக் ஆசிட், ஹைலரானிக் ஆசிட், நைசினமைட் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த நீங்கள் வந்து ஒரு 21 years 22 yearsல இருக்கும்போது மேபி ஸ்டார்ட் பண்ணலாம். அதுவும் கொஞ்சம் பர்சன்டேஜில் இருக்கக்கூடியது ஸ்டார்ட் பண்ணுறது அட்வைசபிள். மிட் 20sலேருந்து இந்த ஆக்டிவ்ஸ்லாம் இருக்கிறது யூஸ் பண்ணாலே போதுமானது. அடுத்து ஃப்ராக்ரன்ஸ், மை ஃபேவரட் திங் டு டாக் அபவுட். ஃப்ராக்ரன்ஸில் வந்துட்டு யூ ஹாவ் டு லேயர். ஓகேவா, லேயரிங்னு வரும்போது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாடி வாஷ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். பாடி வாஷ் ஆர் அ நைஸ் ஃப்ராக்ரன்ஸ்ட் பாடி சோப். ஓகேவா, பட் பாடி வாஷ் நான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பாடி வாஷ்ல வந்துட்டு ப்ளம்மோட ரேஞ்ச் ஆஃப் பாடி வாஷஸ் அவங்க டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. குர்மான் வாசனைகள் இருக்கு, ஃப்ளாரல் வாசனைகள் இருக்கு, க்ரீன் ஃப்ரெஷ் வாசனைகள் இருக்கு. ஸோ உங்களுடைய லைக்கிங் பொறுத்து யூ கேன் சூஸ் ஒன். இது உங்களுக்கு லாங் லாஸ்டிங்கான ரிசல்ட்ஸ் கொடுக்க போதா, த்ரூ அவுட் த டே உங்களுக்கு உங்க பாடியில வந்துட்டு அந்த வாசனை வந்து ரீடைன் பண்ணி வச்சுக்க போதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் தி த லேயரிங் ப்ராசஸ். ஸோ அதனால நீங்க வந்துட்டு இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் விஷயமா வந்து பண்ண போறீங்க. கிளீன் பாடி வித் குட் வாசனை will actually be a nice base for your other fragrances. அதில் போய் உட்காந்து ஹோல்ட் ஆன் பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்தது வந்து பாடி லோஷன். பாடி வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு ஃபுல் பாடி ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் பாடி லோஷன் போட்டுட்டு வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் வந்து கொடுக்க போகுது. இப்போ மார்க்கெட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய லைக் நரிஷிங்காக ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணுற மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய பாடி லோஷன்ஸே உங்களுக்கு வந்து நல்ல வாசனையாகவும் இருக்குது. அதில் சிலது வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் அகேன் ப்ளம், அப்புறம் நிவ்யா, அப்புறம் வேசலின், இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடியதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது, வாசனை நல்லா இருக்கு. அடுத்து பாடி ஸ்ப்ரேஸ் அண்ட் பர்ஃப்யூம்ஸ். ஸோ பாடி ஸ்ப்ரேஸ்க்கு வந்து நான் உங்களுக்கு என்கேஜோட பாடி ஸ்ப்ரேஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அண்ட் ஆல்சோ கம்ஸ் அண்டர் அஃபோர்டபுள் கேட்டகரி. பர்ஃப்யூம்ஸ்னு வரும்போது நீங்கள் வந்து இந்த குட்டி குட்டி பாட்டில்ஸ்லாம் வந்து கிட்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். லைக் பெல்லா பீட்டால உங்களுக்கு இருக்கு, அப்புறம் என்கேஜ்ல இருக்கு. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அண்டர்ஆர்ம் ரோல் ஆன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க என்னதான் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாலும் லைக் இந்த பாடி கேர் லேயரிங் இதெல்லாம் பண்ணீங்கனாலும் ஒரு 1 hour கன்சிஸ்டன்டா நீங்க வந்து ஸ்வெட் ஆயிட்டீங்க, உங்களுக்கு அண்டர் ஆர்ம்ஸ்ல ஸ்வெட் அக்யூமுலேட் ஆகுது, அது வாசனை வெளியில வர ஆரம்பிக்குது ஸ்வெட் வாசனை அப்படின்னா இட் வுட் ஆக்சுவலா எல்லாத்தையுமே வந்து பீட் பண்ணிடும். எல்லாத்தோட வாசனையும் உங்களுக்கு ஸ்வெட் ஸ்மெல் தான் வந்துட்டு ஆப்வியஸா தெரியும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூ ஹேவ் டு யூஸ் அண்டர்ஆர்ம் ரோல்-ஆன்ஸ். அண்டர்ஆர்ம் ரோல்-ஆன்ஸ்லேயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அஃபோர்டபுள் ஆப்ஷன்ஸ். லைக் நிவ்யா தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டர் பேக்கேஜ் மாதிரி நான் வந்து கொடுப்பேன். இட்ஸ் அ வெரி டீசென்ட் ஒன். வாசனை நல்லா இருக்கும்,
அண்ட் உங்களுக்கு உங்களுடைய ஸ்வெட் வெளியில வராம வந்து பார்த்துக்கும், ஸ்வெட் மார்க்ஸும் அதனால தெரியாம இருக்க போகுது. ஓகே, ஒரு 4 மிஸ்சலேனியஸ் ஆர் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் க்ரூமிங் விஷயங்கள் லைக் டெய்லி யூஸ் பண்ணாம பட் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி பண்றது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஐப்ரோ க்ரூமிங். இதை நீங்க பார்லர்ல போய் பண்ண போறீங்கன்னா வெல் அண்ட் குட், பார்லர்ல போய் பண்ணிக்கோங்க. இல்ல நான் வீட்லயே பண்ண போறேன் அப்படின்னா கெட் யுவர் செல்ஃப் அண்ட் ஐப்ரோ ரேசர். ஸோ இது வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸில் கிடைக்குது, அஃபோர்டபுளாகவும் இருக்கும். உங்களுக்கு 3 ஐப்ரோ ரேசர்ஸ்லாம் வரும், அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. டிங்கிள்னு ஒரு பிராண்டில் இருக்குது, கார்மேசியில் இருக்குது. ஸோ யூ கேன் கெட் விச் எவர் ஒன் ஒர்க்ஸ் ஃபார் யூ. உங்களுக்கு நார்மல் ஃபேன்சி ஸ்டோர்ஸில் போன கிடைக்கும், அது எக்ஸ்ட்ரீம்லி அஃபோர்டபுளாக இருக்கும். 75 to 100 rupeesக்கே இருக்கும், அதுவே போதுமானது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஷேவிங் ப்ராக்டிஸ் இருக்குது, நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அகைன் இந்த செட் ஆஃப் 5 செட் ஆஃப் 6ன்னு இருக்கக்கூடிய ரேசர்ஸ் வீனஸ்லாம் இருக்கு. வீனஸ் இஸ் லைக் மை கோ டு ஃபேவரட். அது மட்டும் தான் நான் வந்துட்டு வாங்கிட்டு இருக்கேன். அந்த செட் ஆஃப் 5 6ன்னு இருக்கக்கூடியது, அது நீங்க வந்து ஏதாவது வாங்கி வச்சுக்கிறது நல்லது. நெயில் பாலிஷ் வந்துட்டு இப்போ நான் நிறைய மார்க்கெட்ல உங்களுக்கு அஃபோர்டபுளா கிடைக்குது. சுகர் பாப் அந்த பிராண்டு எனக்கு நெயில் பாலிஷஸ் வந்து பிடிக்கும். அதுக்கப்புறம் ஸ்விஸ் பியூட்டி, இது ரெண்டுத்துல வந்து நல்லா இருக்கு. கலர்ஸ் நல்ல வைட் ரேஞ்ச் இருக்கு, போல்ட் கலர்ஸ் இருக்கு, நியான் கலர்ஸ் இருக்கு, நியூ கலர்ஸ் இருக்கு, அண்ட் அது ஈஸியா சிப் ஆகாத மாதிரியும் இருக்கு. ஸோ இந்த 2 பிராண்ட்ஸ் நான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அட் த மொமெண்ட் அஃபோர்டபுள் சைட்லன்னு வரும்போது. ஃபேஸ் மாஸ்க் ரெக்கமெண்டேஷன். இது ஃபேஸ் மாஸ்க் வந்து வீக்லி ஒன்ஸ் போடுறது. டு பி வெரி ஆனஸ்ட், ஃபேஸ் மாஸ்க் வந்துட்டு நீங்க மார்க்கெட்ல இருந்து வாங்கி போடுறதுன்னு கூட கிடையாது. ஜஸ்ட் வீட்லயே இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவு இஸ் மை ஃபேவரட், லைக் ஒன் ஆஃப் my most used, most loved face masks. ஸோ கடலை மாவு தயிர் போட்டு போடுற அந்த ஃபேஸ் மாஸ்க், இல்லைன்னா அந்த பைத்தம்பருப்பு மாவு, அது இல்லைனா முல்தானி மிட்டி, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய நாளும் இருக்கும். நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கம்மி பட்ஜெட்லேயே வந்துட்டு உங்களுடைய ஃபேஸ் மாஸ்க் ரொட்டீனை வந்து முடிச்சிடலாம், அந்த மாதிரி இருக்கும். இல்லை நான் பேக்ட் ஐட்டம் தான் போட போகிறேன் அப்படின்னா யூ கேன் ட்ரை டாட் அண்ட் கீயோட ஃபேஸ் மாஸ்க். இதெல்லாம் கொஞ்சம் ஒரு 400 rupees அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடியது தான். பட் இது உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 3-4 months வரும். ஸோ ஒன் டைம் பர்ச்சேஸ் மாதிரி தான். ஸோ மாதத்துக்கு 100 ரூபாய் கணக்கு வர மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து இந்த பிராண்ட், இந்த டாட் அண்ட் கீயோட ஃபேஸ் மாஸ்க் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின், எனக்கு வந்து ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஐ வுட் ரெக்கமெண்ட் யூ டு ஸ்கிப் ஷீட் மாஸ்க். ஆக்சுவலாக வேண்டாம் அது. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு உங்களுடைய மாய்ஸ்சரைசரே வந்துட்டு ஒரு திக் லேயர் போட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டு ஆர் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு தின் லேயர் வந்து போட்டுக்கலாம். அதுவே உங்களுக்கு போதுமான ரிசல்ட் கொடுக்க போகுது. ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ப்ராடக்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு லெட் அந்த டீட்டெயில்ஸ் மற்றவங்களுக்கும் தெரியறதுக்கு இந்த காமெண்ட்ஸ். ஸோ அது வந்து பார்க்குறவங்களுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்க ப்ராடக்ட்டோட லிங்க்ஸ் எல்லாமே கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையுமே என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.